கரூர் விஜய் பிரச்சார மரணம் தொடர்பான பொதுநல வழக்குகள் மற்றும் புசி ஆனந்த், நிர்மல்குமார் ஆகியோரின் முன்ஜாமீன் மனுக்கள் சென்னை உயர்நீதிமன்ற மதுரை கிளையில் இன்று விசாரணைக்கு வருகின்றன. கரூரில் தாவேகா தலைவர் விஜய் கலந்து கொண்ட பிரச்சாரத்தின் போது ஏற்பட்ட கூட்ட நெரிசலில் சிக்கி 41 பேர் உயிரிழந்தது அதிர்ச்சியை ஏற்படுத்தியது. இது தொடர்பாக மதுரையைச் சேர்ந்த சமூக ஆர்வலர்களான கே ரமேஷ், கதிரேசன் உள்ளிட்டோர் தாக்கல் செய்த 7 பொதுநல மனுக்கள் உயர்நீதிமன்ற மதுரை கிளையில் இன்று விசாரணைக்கு வருகின்றன. இந்த பொதுநல மனுக்களை நீதிபதிகள் தண்டபாணி, ஜோதிராமன் அமர்வு விசாரிக்க உள்ளது. இதேபோல 41 பேர் மரணம் தொடர்பான வழக்கில் முன்ஜாமீன் கோரி தாவேகா பொதுச் செயலாளர் புசி ஆனந்த், இணை பொதுச் செயலாளர் நிர்மல்குமார் ஆகியோர் தாக்கல் செய்துள்ள மனுக்களை நீதிபதி ஜோதிராமன் அமர்வு விசாரிக்க உள்ளது. இதேபோல் கரூர் துயரம் போன்ற இன்னொரு சம்பவம் நடைபெறாமல் தடுக்கும் வகையில் ரோட் ஷோ போன்ற நிகழ்ச்சிகளுக்கான வழிகாட்டு நெறிமுறைகளை வகுக்க தமிழ்நாடு அரசுக்கு உத்தரவிடக் கோரி தொடரப்பட்ட வழக்கு சென்னை உயர்நீதிமன்றத்தில் இன்று விசாரணைக்கு வருகிறது. சென்னை வில்லிவாக்கத்தைச் சேர்ந்த BH தினேஷ் என்பவர் தாக்கல் செய்துள்ள மனுவில் அரசு வகுக்கும் நெறிமுறைகள் மீறப்படும் பட்சத்தில் நிகழ்ச்சி ஏற்பாட்டாளர்கள் மட்டுமின்றி சம்பந்தப்பட்ட கட்சியின் தலைவர், ரோட் ஷோவில் பங்கேற்கும் தலைவர் உள்ளிட்டவர்கள் மீதும் குற்றவியல் நடவடிக்கை மேற்கொள்ள வேண்டும் என்றும் கோரப்பட்டுள்ளது. இந்த வழக்கு சென்னை உயர்நீதிமன்ற நீதிபதி N. செந்தில்குமார் முன் இன்று விசாரணைக்கு வருகிறது. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.